பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இடைவார பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்கும்படி இருக்கிறோம். யாவரும் கண்களை மூடி ஜெபித்து இவ்வாராதனை நாம் ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான நாளில் இந்த இரவு நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடைவார பரிசுத்த ஆராதனையிலும் ஆண்டவருடைய வல்லமை அதிகமாய் எங்களோடு கூட தங்கியிருக்கிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள், வாசிக்கிற தியானிக்கிற ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தமது சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம் ஐயா. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை மூலமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தமது பிள்ளைகளுக்கு அதிகமாய் கர்த்தர் கொடுக்கும்படி தம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காய் உமக்கு நன்றி. துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடப்போகிறோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 87வது பாடல். இயேசுவை நம்பி பற்றி கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றே, தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். ஈரங்கம் வீரம் ஈரங்கீதம் மீட்பரை பாடி போற்றிடுவே. ஈரங்கம் வீரம் ஈரங்கீதம் இயேசு என் நேசர் பாடிடுவே. அன்பு பாராட்டி காப்பவரா, எந்தனை தாங்கி பூரணமா இன்பமும் நீத்தம் ஊற்றுகிறார், இன்றும் நீங்காமல் பாதுகாப்பார். கீதங்கள் வீரம் கீதங்கீதம் மீட்பரை பாடி போற்றிடுவே. கீதங்கள் வீரம் கீதங்கீதம் இயேசு என் நேசர் பாடிடுவே. மெய் சமாதானம் ரம்மியமும் தூய தேவாவி வல்லமையும் புண்ணிய நாதர் தந்துவிட்டார், விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். கீதம் கம்பீரம் ஈரங்கீதம்
மீட்பாடி போற்றிடுவே கீதம் 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 இயேசு என் நேசர் பாடிடுவே. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். சங்கீதம் 84ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 7 வரையிலும். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையில் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்பதை தேவன் தாமே வாசித்து இந்த வேத வார்த்தைகளின் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான ஆராதனையை இந்த அலை பேசியின் மூலமாகவும் இந்த முகநூல் வழியாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் மீட்பர் மற்றவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. இந்த அருமையான ஆராதனையின் மூலமாய் உங்களை ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஆராதனைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பதாக. நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். நாம் வாசித்த சங்கீதம் 84வது சங்கீதம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அழுகையினுடைய பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும் என்று நாம் வாசிக்கிறோம். அழுகையினுடைய பள்ளத்தாக்கை ஒருவர் நடக்கிற அனுபவம். இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு, நம்முடைய அழுகை எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தெய்வம். என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறு பண்ணினீர் என்கிற வார்த்தையின்படியால் நம்முடைய அழுகை, நம்முடைய புலம்பல்கள் எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாய் மாற்ற விரும்புகிற தெய்வன் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியால் நான் விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, நான் வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனமானது ஆசா என்கிற தெய்வ மனிதன் மூலமாய் எழுதப்பட்ட சங்கீதம். அந்த சங்கீதத்தில் மிக முக்கியமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அழுகையினுடைய பள்ளத்தாக்கை கடந்து போகிற ஒரு அனுபவம். வேதத்தில் அநேக பள்ளத்தாக்குகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உப்பு பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று வேதம் போதிக்கிறது. சுக்கோத்தின் பள்ளத்தாக்கு என்று வேதம் போதிக்கிறது. தரிசன பள்ளத்தாக்கு என்று வேதம் போதிக்கிறது. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் என்று வேதம் போதிக்கிறது.
நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு என்று வேதம் போதிக்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கு என்றும் வேதம் போதிக்கிறது. இன்றைக்கு நான் அழுகையினுடைய பள்ளத்தாக்கு என்கிற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அன்பிற்குரியவர்களை, அழுகை நிறைந்த ஒரு வாழ்க்கை. பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் அழுகையினுடைய பள்ளத்தாக்குகளுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நடந்து போய் கொண்டிருக்கிறார். பள்ளத்தாக்கு என்று சொல்லும் போது அதனுடைய ஆங்கில வார்த்தை வெய்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய தமிழ் அர்த்தம் என்னவென்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை, மிகவும் பள்ளமான ஒரு இடம் என்று அர்த்தம். மிகவும் பள்ளமான ஒரு இடம்தான் பள்ளத்தாக்கு. அநேகருடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, எந்த விதத்திலும் உயர்வு இல்லாதபடி, எந்த விதத்திலும் முன்னேற்றம் இல்லாதபடி, எந்த விதத்திலும் ஆசீர்வாதத்தில் ஒரு உயர்வு இல்லாதபடி அநேகருடைய வாழ்க்கை இருந்த நிலைமையிலிருந்து மிகவும் குன்றி போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் கீழே அப்படியே பின்தங்கி போகிற ஒரு நிலைமை. அதுதான் அந்த பள்ளத்தாக்கினுடைய அனுபவத்தை போல மிகவும் குறைந்து கொண்டே போகிற ஒரு நிலைமை. ஆசீர்வாதங்கள் இல்லாதபடி எல்லா சூழ்நிலையிலும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பலவிதமான வியாதிகளை நான் கண்டேன், பலவிதமான சாபங்களை நான் கண்டேன், பலவிதமான கடன் பிரச்சனையை நான் கண்டேன். பலவிதமாய் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கும்போது அதை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் பலவிதமான கண்ணீருக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வழியாய் சமாதானம் வரும்போது மற்றொரு வழியாய் இந்த சமாதானங்கள் எல்லாம் குறைந்து போகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எப்பேற்பட்ட அழுகையினுடைய பள்ளத்தாக்குகளுக்குள்ளாய் நீங்கள் நடந்து போனாலும் உங்கள் அழுகையெல்லாம் மாற்றி உங்களுக்கு ஆனந்த களிப்பை தருகிற ஆண்டவராக இயேசு ஒருவர் உண்டு என்பதை இந்த ஆராதனை மூலமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்கள், ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாயிருக்கிறார். அவர் பள்ளத்தாக்குகளினுடைய லீலி. ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல பெயர்கள், வேதத்தில் அநேக பெயர்கள் நம்முடைய ஆண்டவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உன்னத பாட்டின் புஸ்தகத்துல ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் என்னன்னா, அவர் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாயிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் அவர் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அழுகை நிமித்தமாய் பலவிதமான வேதனையோடு, பலவிதமான பாரங்களோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் நிறைந்த அனுபவத்திற்குள்ளாய், அழுகையினுடைய பள்ளத்தாக்குகளுக்குள்ளாய் நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலாம் நம்முடைய அழுகையெல்லாம் மாற்றுவதற்காய், நம்முடைய புலங்கள் எல்லாம் மாற்றுவதற்காய் அந்த பள்ளத்தாக்குகளின் மத்தியில் லீலி புஷ்பமாய் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய அழுகையெல்லாம் மாற்றுவதற்காக. அன்புக்குரியவர்களை, நாம் இந்த உலகத்திலே வாழும்போது, இந்த உலகத்தில் நாம் சிரிக்கும் போது நம்மோடு சேர்ந்து சிரிப்பதற்கு இந்த உலகத்தில் பலர் வருவார்கள். பல உறவுகள் நம்மோடு சேர்ந்து நம்முடைய சந்தோஷத்தில் நம்மோடு பங்கு கொள்வதற்கு வருவார்கள். ஆனால் நாம் அழும்போது, நாம் கண்ணீர் வடிக்கும் போது, அன்புக்குரிய நம்மோடு கூட சேர்ந்து கண்ணீர் வடிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு உறவுகளும் வருவதில்லை. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நேசிக்கிற, நம்முடைய கண்ணீருடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் அப்படியே சுதந்திரம் ஆனந்த களிப்பாய் மாறப்படுகிற ஆண்டவராக இயேசு மாத்திரமே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறபடியால் நம்முடைய அழுகையினுடைய பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றையும் அவர் ஆனந்த களிப்பாய் அவர் மாற்றி விடுவார். அன்பிற்குரியவர்களை, பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு நாளும் அழுகையினுடைய பள்ளத்தாக்குகளுக்குள்ளாய்த்தான் நடந்து கொண்டிருந்தார்கள். ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் யாருக்கு வேதனை, யாருக்கு கண்ணீர், யாருக்கு நிந்தைகள், யாருக்கு அவமானங்கள் தெரியுமா? யாரெல்லாம்
ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் பிரச்சனை வரும், அவர்களுக்கு தான் போராட்டம் வரும். அவர்கள் தான் ஒவ்வொரு நாளும் அழுகையினுடைய பள்ளத்தாக்குகளுக்குள்ளாய் அவர்கள் தான் கடந்து போவார்கள். அன்பிற்குரியவர்களால் எவ்வளவுதான் நமக்கு உபத்திரவங்கள், பாடுகள், வேதனை வந்தாலும் அன்பிற்குரிய நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாடுகள், வேதனைகள், கவலைகள், அழுகை எல்லாவற்றை மாற்றி நமக்கு ஆனந்த களிப்பை தருவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் எங்கேயாவது சாத்தான் சோதிக்கப்பட்டான், சாத்தானுடைய பிள்ளைகள் சோதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி எங்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் பரிசுத்தவான்கள் சோதிக்கப்பட்டார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் சோதிக்கப்பட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு சோதிக்கப்பட்டார். ஏனால் யார் ஆண்டவருக்குள் அதிகமாய் வாழ்கிறது தான் கண்ணீர், புலம்பல், உபத்திரவங்கள் எல்லாம் வரும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு சுவாமி உங்களுடைய அழுகை எல்லாவற்றையும் அவர் மாற்றி விடுவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயா என்னுடைய வாழ்க்கையினுடைய அழுகையை மாற்றுவதற்காக நான் பல இடங்களுக்கு நான் போயிட்டேன், நான் பலவிதமான காரியங்களை செய்துட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அழுகை மாறல, என்னுடைய வாழ்க்கையினுடைய கண்ணீர்கள் மாறலன்னு சொல்லி ஒருவேளை நீங்க பாரப்பட்டு கொண்டிருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க. அன்பிற்குரிய அன்றைக்கு அடிமை பெண்ணாகி ஆகார் தன்னுடைய நாச்சியாக இருந்த, தன்னுடைய எஜமாட்டியாக இருந்த சாரால் மூலமாய் ஒரு வனாந்தரத்திலே துரத்தி விடுகிற போது தன்னுடைய சின்ன பிள்ளையை தூக்கி கொண்டு அப்படியே பெயர்சேப வனாந்தரத்தில் ஓடி போகிறார். அவள் ஓடி போகும்போது ஒருவேளுடைய மனது அதிகமாய் பாதித்திருக்கும். நான் யாரை நம்பி வந்தேனோ அந்த என்னுடைய எஜமான் என்ன அப்படியே ஸ்தோத்திரம் விரட்டி விட்டுட்டாரு, என்னுடைய எஜமாட்டி என்ன அப்படியே புறக்கணிச்சிட்டாங்க, நான் யாரை நம்பி வந்தேனோ அவர்கள் எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்க சொல்லி அன்பானவர்களை அந்த பிள்ளை அப்படியே தூக்கி கொண்டு, அந்த சின்ன பிள்ளையாகிய இஸ்மவேலை தூக்கி கொண்டு அந்த வனாந்தரத்திலே அவள் ஓடி போகும்போது கொஞ்ச தூரம் போன பிற்பாடு அந்த குழந்தை தண்ணீருக்காக அழுகிறது. அந்த குழந்தை தண்ணீருக்காக அழும்போது அந்த ஆகாரம் தன்னுடைய துருத்தி வைத்திருந்த அந்த தண்ணீர் எடுத்து தன் குழந்தைக்கு கொடுத்தாள். அந்த அழுத குழந்தை அந்த தண்ணீரை குடித்த மாத்திரத்தில் அந்த குழந்தை சற்று அழுகையை அது நிறுத்தினது. கொஞ்ச தூரமாய் மறுபடியுமாய் அவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். மறுபடியுமாய் அந்த குழந்தை தாகத்திற்காக அழும்போது அவளுடைய துருத்தியில் தண்ணீர் இல்லை. ஐயோ, என்னுடைய குழந்தை அழுது கொண்டிருக்கிறது, இந்த வனாந்தரத்திலே எங்களுடைய குழந்தையினுடைய அழுகையை தீர்ப்பதற்கு யாரால் முடியும்? யார் என்னுடைய குழந்தையினுடைய அழுகையை மாற்றுவதற்கு இந்த வனாந்தரமான இடத்திலே தண்ணீர் தர முடியும் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு அந்த குழந்தைய வனாந்தரத்திலேயே போட்டுட்டு, இனி இந்த குழந்தை சாகிறத நான் பார்க்க விரும்பல, என்னுடைய குழந்தை சாகிறத நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லி அந்த வனாந்தரத்திலே தன்னுடைய குழந்தையை போட்டுட்டு அம்பு பாய்கிற தூரத்துல போய் அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அன்பானவர்களே, அந்த ஆகாரினுடைய கண்ணீரை காண்பதற்கு அந்த வனாந்தரத்தில் யாருடைய கண்களும் இல்லை. யாரையெல்லாம் நம்பி வந்தாலும் ஒரு மனுஷனுடைய கண்கள் கூட ஆகாரினுடைய கண்ணீரை காணவில்லை. ஸ்தோத்திரம். இஸ்மவேல் அந்த குழந்தையினுடைய கண்ணீரை காணவில்லை. ஆனால் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் ஆகாரை கண்டது. அந்த வனாந்தரத்தில் யாருமின்ற சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய தேவன் ஆகாரை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாரோடு கூட பேசி ஆகாருக்கு ஒரு நீரூற்றை காண்பித்துக் கொடுக்கிறார். அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து அந்த இஸ்மவேல் என்கிற அந்த அழுகிற குழந்தைக்கு கொடுத்த மாத்திரத்திலே அன்பானவர்களை அந்த இடத்துல அந்த வனாந்தரத்திலே யாரும் இல்லாத அந்த இடத்துல, யாருடைய கண்களும் பார்க்காத அந்த இடத்துல ஆகார் ஆண்டவரை பார்த்து சொல்றார், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் மாத்திரமே என்னை காண்கிற தேவன். என்னுடைய அழுகு, என்னுடைய வேதனை, என்னுடைய உபத்திரவங்கள், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இந்த உலகத்தில் யாருடைய கண்களும் என்னை பார்க்காமல் இருந்தாலும் உம்முடைய கண்கள் என்னை காண மாட்டேங்கிறேன், நீர்தான் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலே இன்றைக்கு ஆகாரினுடைய கண்ணீரை வனாந்தரத்திலே கண்ட கண்கள் இன்றைக்கு நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் ஒருவேளை நீங்க அழுகையோடு, வேதனையோடு, சமாதானம் இல்லாதபடி பலவிதமான உபத்திரவத்தோடு இந்த ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்கீங்களா? என் ஆண்டவராக தேவன் அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். உங்களுடைய அழுகையினுடைய கண்ணீருடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி விடுவார். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1 முதல் 19 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அந்த 1 முதல் நீங்கள் தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கும் போது நான் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன். 4வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும்
அழுகிறதற்கு தங்களில் பலம் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தங்களில் பலம் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அவர்கள் அழுதார்கள். அன்பிற்குரியவர்களே, இங்கே தாவீதோடு கூட இருந்த 600 தாவீதின் மனுஷர்களும் மிகவும் தங்களில் பலம் இல்லாமல் போக மட்டும் சத்தமாய் அவர்கள் அழுதார்கள். இந்த அழுகைக்கான காரணம் என்ன? நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போது அன்பானவர்களே, தாவீதோடு கூட இருந்த தாவீதினுடைய மனுஷர் 600 பேரும் பெலிஸ்தியனுடைய தேசத்திற்கு போனார்கள். அந்த பெலிஸ்தியனுடைய தேசத்திற்கு போய் சில நாட்கள் கழித்து மறுபடியுமாய் தன்னுடைய தான் இருக்கிற தேசமாகிய சிக்லாகு என்கிற அந்த இடத்திற்கு வந்தாங்க. அந்த சிக்லாகு என்கிற அந்த இடத்திற்கு தாவீதோடு இருந்த 600 புருஷர்களும் அங்கே வந்தபோது இங்கே மிகவும் ஒரு வேதனைக்குரிய காரியத்தை இங்கே பார்த்தாங்க. அது என்ன என்று சொன்னால், தாவீதனுடைய 2 மனைவிகளும் தாவீதனுடைய பிள்ளைகளும், அது மாத்திரமல்ல தாவீதோடு கூட இருந்த 600 புருஷர்கள், அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் அமலேக்கியர் மூலமாய் சிறைபிடிக்கப்பட்டு போன அந்த நிகழ்வை அவங்க பார்த்தாங்க. வந்து பார்க்கிறாங்க, தான் வாழ்ந்து வந்த சிக்லாகு என்கிற அந்த இடத்துல வந்து பார்க்கிறாங்க. சிக்லாகு என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வளைவான பகுதி என்ற அர்த்தம். அந்த வளைவான பகுதி என்று அர்த்தம் கொள்ளுகிற சிக்லாகு என்கிற அந்த இடத்துல வந்து பார்க்கிறாங்க. தாவீதனுடைய மனைவிகள் இல்லை, தாவீதனுடைய குடும்பங்கள் இல்லை. தாவீதோடு கூட இருந்த 600 பேர், 600 புருஷர்களுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் யாரும் இல்லை. எல்லாரும் அமலேக்கியர் மூலமாய் அவங்க சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இங்க வந்து பார்க்கிறாங்க, ஐயோ எங்களுடைய குடும்பங்கள் இல்லை, எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டாங்க என்று சொல்லி மிக அதிகமாய் பாரத்தோடு தாவீதோடு இருந்த 600 புருஷர்களும் சேர்ந்து தங்களில் பலம் இல்லாமல் போக மட்டும் சத்தமாய் அழுதார்கள். அப்படி அழுது கொண்டிருக்கும் போது அங்கே நடந்த ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? 6வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. தாவீது மிகவும் வெறுக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அன்பானவர்களே, ஏற்கனவே தாவீதின் குடும்பங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தாவீதிற்கு எந்த மனுஷர் உதவி செய்தார்களோ, எந்த மனிதர் தாவீதிற்கு எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்வது என்று சொல்லி அந்த தாவீதோடு கூட இருந்தார்களோ, அந்த 600 புருஷர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ தாவீதின் மேல் தங்களுடைய பகையை காண்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் இந்த தாவீதிற்கு உதவி செய்ய போய் தானே எங்களுடைய மனைவி பிள்ளைகள்லாம் அடிமையில போனாங்க. இந்த தாவீதுக்கு உதவி செய்ய போய் தானே எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இழந்து நிற்கிறோம் என்று சொல்லி அன்பானவர்களே, தாவீதோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் தாவீதிற்கு விரோதமாய் மாறினார்கள். அவனை கல்லறிந்து தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கல்லறிய முற்பட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது இந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்த்த போது அவன் அழுகையினுடைய பள்ளத்தாக்கின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய குடும்பங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. தன்னோடு இருந்தவர்கள் எல்லாம் தனக்கு எதிராய் மாறிவிட்டார்கள். என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடி தாவீது அழுகையினுடைய பள்ளத்தாக்குகளுக்குள் போயிருந்தார். அன்பானவர்களே, ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்குள் இந்த தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆனால் நீங்கள் தொடர்ந்து அந்த வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரதிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். எதையெல்லாம் தாவீது இழந்து போனானோ அதெல்லாம் மறுபடியுமாய் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த அழுகையினுடைய பள்ளத்தாக்கினுடைய அனுபவங்களை ஆண்டவராக தேவன் உடனடியாக மாற்றிக் கொண்டார். என்ன காரணம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, 7வது வசனம் சொல்லுகிறது, தாவீது
அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவார் என்றார். அன்பானவர்களே, எல்லாரும் ஸ்தோத்திரம் தாவீதை பகைக்கிற நேரம், எல்லாரும் பகைக்கிற நேரம், தாவீதுக்கு ஒண்ணுமே என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாத சூழ்நிலையில தாவீது என்ன செய்யறானா, அந்த நாட்களில் இருந்த ஆசாரியனாகிய, பைபிள் சொல்கிறது 7ஆம் வசனத்துல, அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார். இந்த அபியத்தார் அப்படின்னா அதனுடைய வேதாகமத்தினுடைய அர்த்தம் என்னன்னா நித்திய பிதா என்ற அர்த்தம். நித்திய பிதா என்ற அர்த்தம். அன்பானவர்களே, நித்திய பிதா என்ற அர்த்தம் கொள்ளுகிற அபியத்தாரை நோக்கி தாவீது பேச ஆரம்பித்தான். அன்பானவர்களே, தாவீது வாழ்க்கையில் வந்த அழுகையினுடைய பள்ளத்தாக்கு, அந்த புலம்பலினுடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் ஆண்டவர் முழுவதுமாய் மாற்றி போடுவதற்கு காரணம் என்னன்னா, அன்பானவர்களே, எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ உபத்திரவங்கள் எல்லாம் வந்தபோது தாவீது வேற இன்னுமே செய்யலைங்க. வேற எதையும் நினைச்சு அவர் வேற எதையும் அவர் மற்ற வழிகளை செய்யாதபடி அவன் அபியத்தாரை நோக்கி ஆண்டவரிடத்தில் பதில் கேட்கும்படி போனான். அந்த அபியத்தார் என்றால் அதனுடைய வேதாகமத்தினுடைய அர்த்தம் நித்திய பிதா. நித்திய பிதா என்ற அர்த்தம் கொள்ளுகிற உன்னதமான தெய்வத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். அன்பானவர்களே, சில சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில கண்ணீரின் அனுபவங்கள் வரும்போது உறவுகள் நோக்கி பார்க்கிறோம், இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்படி ஆகிலும் என்னுடைய வாழ்க்கையினுடைய கண்ணீர் மாறிவிடாத என்று சொல்லி, ஆனால் உலகத்தில் எத்தனைதான் நாம் பல வழிகள், நம்முடைய கண்ணீர் எல்லாம் ஒருபோதும் அந்த உலகத்துடைய உறவுகளால் நம்முடைய கண்ணீரை மாற்றி போட முடியாது. ஆனால் நம்முடைய கண்ணீரை மாற்றி போடுகிற ஒரே ஒரு அதிகாரம் நம்மை தாயின் கற்பத்தில் உருவாகும் என்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த நாள் வரையில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவரால் மாத்திரமே முடியும். அதைத்தான் தாவீது செய்தான். அப்படியே உன்னதமான சோதர பிதா இந்த அர்த்தம் கொள்ளுகிற அபியத்தாரை நோக்கி அவன் தேவ சமூகத்திலே உத்தரவு கேட்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, என்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் சிறப்பிடிக்கப்பட்டுட்டாங்கப்பா, நான் என்ன பண்ணணும், எனக்கு அதுக்குள்ள வழிகளை சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஆண்டவர் சில வழிகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல பெயர்களில் ஆலோசனை கர்த்தர் என்கிற ஒரு பெயர் இருக்குது பாருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரை, நான் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளுக்குள்ள இருக்கிறையா, ஒவ்வொரு நாளும் நான் வேதனைப்படுறேன், எனக்கு என்ன செய்யணும், எனக்கு ஏதாவது வழிகளை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி உன்னதமான தெய்வத்தை நோக்கி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இப்படி இதை செய்யாத, இப்படி செய்யும் சொல்லி கர்த்தர் நமக்கு நல்ல வழிகளை அவர் போதித்து கொடுப்பார். அந்த வழிகளின் வழி நாம் செய்ய போது நம்முடைய அழுகையெல்லாம் மாறி போகும். தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்துல போய் தாவீது கேட்டான். கடவுள் சொன்னாரு, நீ போ, நீ போ, நீ போ, நான் உனக்கு நீ இழந்து போன எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? இந்த தாவீது தன்னோடு இருந்த 600 பேரையும் அவன் கூட்டிக் கொண்டு தன்னுடைய மனைவிகள், குடும்பங்கள் எல்லாரையும் சிறைபிடித்து போன அந்த நபரை தேடி அவன் அப்படியே பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறான். நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? அப்படியே போய் கொண்டிருக்கும் போது வேதம் சொல்கிறது 9ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் என்கிற ஆற்றில் அண்டை வந்த போது சிலர் நின்று போனார்கள். நடந்த நிகழ்வு என்னன்னா, 600 பேர் அந்த பேசோர் என்கிற நாட்டுல போன உடனே 200 பேர் சொல்லிட்டாங்க, எங்களால் வர முடியல, நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், நாங்கள் ரொம்ப பலவீனப்பட்டோம், நாங்க கண்டிப்பா எங்களால் முடியாதுன்னு சொல்லி 600 பேர்ல அப்படியே ஆற்று கரையில் நின்றாங்க. 400 பேர் வச்சுக்கிட்டு தான் தாவீது போனார். அந்த பேசோர் என்கிற ஆற்றை தாண்டின பிற்பாடு அந்த 400 பேர்ல 200 பேர் சொன்னாங்க, எங்களால் போக முடியாது, நாங்கள் ரொம்ப சோர்ந்துட்டோம், எங்களால் முடியாதுன்னு சொல்லி அந்த 400 பேரிலும் 200 பேர் அங்கே சோர்ந்து விட்டார்கள். இப்பொழுது தாவீது அவனோட 200 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. இவங்களை கொண்டுட்டு எப்படி யார சோதரம் எப்படி போய் இழந்து போன எல்லாம் திருப்பிக் கொள்ளலாம் என்று சொல்லி
அவன் முயற்சி கொண்டிருக்கும் போதுதான் அங்கே ஆண்டவராகிய தேவன் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார். 11ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு எகிப்தியன் வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரை கொடுத்து அத்திப்பழ அடையினுடைய 2 துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்கு வந்தது என்று வேதம் சொல்லுது. நன்குக்குரியவர்களை, இவங்க 200 பேரோடு கூட தாவீது போயிட்டு இருக்கும்போது அங்கே வழியில ஒரு மனுஷன் பலவீனப்பட்டு கிடக்கிறான். ஒரு எகிப்தியன் பலவீனப்பட்டு கிடக்கிறான். உடனே தாவீதும் அந்த 200 பேரும் சேர்ந்து அந்த மனுஷனை பார்த்த உடனே அந்த மனுஷன் மேல பரிதாபம் கொண்டு அந்த மனுஷன், பைபிள் சொல்லுகிறது, அந்த மனிதன் ஸ்தோத்திரம் பகல் 3 நாள் ஒன்றும் சாப்பிடாதபடி பலவீனப்பட்டிருக்கிறான். உடனே அந்த மனுஷனை பார்த்து அந்த மனுஷனுக்கு தேவையான ஆகாரங்களெல்லாம் கொடுத்த பிற்பாடு அந்த மரித்து கொண்டிருந்த அந்த மனுஷன் அவன் உயிர் பெற்று வரான். அவன் உயிர் பெற்று வந்த உடனே தாவீது கேட்கிறான் அந்த மனிதனை பார்த்து, நீ யாரு, உனக்கு எந்த ஊர், ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது சொன்னான், நான் ஒரு அமலேக்கியன், அந்த வம்சத்தை சார்ந்தவன். நான் சில நாட்களுக்கு முன்பதாக சிக்கலாக என்கிற அந்த பட்டணத்திற்குள்ளே படையெடுத்து வந்த வீரர்களில் நானும் ஒருவன். ஆனால் நான் பலவீனப்பட்டதுனால என்னோட எஜமான் என்னை இந்த வனாந்தரத்தில் விட்டுட்டு போயிட்டாரு. நான் பலவீனப்பட்டு சாக கிடந்தேன். ஆனால் நீங்கள் வந்துதான் எனக்கு உயிர் கொடுத்தீங்க. நீங்கள் வந்துதான் எனக்கு ஆகாரமும் தண்ணீரை கொடுத்து எனக்கு மறுபடியும் எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறீங்க என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த தாவீதுக்கு நன்றாக புரிந்து விட்டது. தன்னுடைய குடும்பங்களை, தன்னோடு கூட இருந்த 600 பேருடைய குடும்பங்களையும் சிறைபிடித்து கொண்டு போனவர்கள் அமலேக்கியர்கள் தான் என்று சொல்லி இந்த மனிதன் மூலமாய் அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது கேட்கிறார், அவங்க எங்க போனாங்க, அவங்க எங்க போய் வச்சிருக்கிறாங்க, அந்த சிறைபிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் எங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மனுஷனிடத்திலிருந்து அவங்க உத்தரவு பெற்றுக்கொண்டு வேதம் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களை, 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை தாவீது 16-17 இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்திய தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவர் போகவில்லை. அன்பானவர்களே, இந்த மனிதன் கொடுத்த அந்த தகவலின்படி நேராக அவங்க போனாங்க. அங்கே போன உடனே அமலேக்கியர்கள் எல்லாம் அங்கே ஒன்று சேர்ந்து, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொள்ளை கிடைத்து விட்டது, நாங்கள் யூதா தேசத்தின் மேலும் பெலிஸ்திய தேசத்தின் மேலும் நாங்கள் படையெடுத்து அநேக ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு வைத்தோம் என்று சொல்லி அந்த ஸ்தோத்திர அமலேக்கியர்கள் எல்லாம் அப்படியே அவங்க சந்தோஷப்பட்டு பாடி துதித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அன்பானவர்களே, இந்த தாவீதும் அவனோடு இருந்த அந்த 200 பேரும் சேர்ந்து அந்த அமலேக்கியருடைய படைகள் முழுவதையும் அவர்கள் சங்காரம் பண்ணினார்கள். பைபிள் சொல்கிறது, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளை தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்ப கொண்டு வந்தான். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க அன்பானவர்களே. இந்த தாவீது எல்லாரும் தன்னை வேதனைப்படுத்தும் போது, எல்லாரும் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி வேதனைப்படுத்தும் போது, தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி தீய பிதா என்ற அர்த்தம் கொள்ளுகிற தெய்வத்தை நோக்கி பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி அவர் வாழ கற்றுக்கொண்டது நிமித்தமாக அன்பானவர்களே, ஆண்டவரே அமலேக்கியரில் இருக்கிற அந்த ஒருவனை பலவீனப்பட வைத்து அந்த பலவீனப்பட்ட மனுஷனை தாவீதும் அவனுடைய மனுஷர்களை பாதுகாக்கவும் அவங்க கொடுக்கிற தகவலின்படி கொள்ளையாடி போன எல்லாவற்றையும் மறுபடியும் அவங்க கொண்டு வருவதற்கு கடவுள் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். அன்பார்கள், அழுகையினுடைய பள்ளத்தாக்கினுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார். தங்களில் பலன் இல்லாமல் போகும்பட்டு சத்தமாய் அழுத தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்கள் இப்பொழுது சந்தோஷப்பட ஆரம்பித்தார்கள். அதுதான் பைபிள் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் அழுகையினுடைய பள்ளத்தாக்குகளுக்குள்ளாய் கடந்து போகும்போதெல்லாம் ஒருவேளை எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த சூழ்நிலையிலும் நம்மை காண்கிற ஒரு தெய்வன், நம்முடைய அழுகையினுடைய பள்ளத்தாக்குகளுக்குள்ளாய் நம்மோடு கூட நடக்கிற ஒரு தெய்வன் நம்மை அப்படியே தூக்கி வந்து
அந்த பள்ளத்தாக்கை உருவ நடந்து மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கும் ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்களும் நான் என்ன செய்கிறது அப்படின்னா, எதை குறித்து கவலைப்படாதீங்க. எவ்வளவுதான் நமக்கு அழுக வந்தாலும், எவ்வளவுதான் அழுகையினுடைய வேதனைக்குரிய காரியங்கள் நமக்கு வந்தாலும், உன்னதமான தெய்வத்தை மட்டும் நோக்கி பாருங்க. வேற எதையும் நீங்க பார்க்காதீங்க. இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய காரியங்களை எதையும் பார்க்காதீங்க. நம்முடைய ஆண்டவரை நோக்கி பாருங்க. பைபிள் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி மூன்றாக எனக்கு கட்டடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு குறை வருவதில்லை. நம்முடைய காலை அவர் தள்ளாட விடுவதில்லை. நமக்கு ஆண்டவர் 121ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை நோக்கி பார்ப்போமா? அவர் நோக்கி பார்ப்போமா? அப்படி நோக்கி பார்க்கும்போது அன்பானவர்களே, நம்முடைய அழுகை, நம்முடைய புலம்பல் எல்லாம் நமக்கு ஆனந்த கழிப்பாய் மாறும். இந்த ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இந்த ஆராதனைகளை கவனித்துக் கொண்டிருந்தாலும் சரி, நம்மை காண்கிற தேவன் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் அழுகை எல்லாம் அவர் மாற்றி போடுவார். உங்கள் துக்கம் எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். நிச்சயமாகவே அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்தன் அல்ல. அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரையே நம்பி இருப்போம். நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். நம்முடைய புலம்பலை அவர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? எல்லாம் அப்படி கண்களை மூடுவோம். தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வானாக. ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் உள்ளத்தில் நேசமே, இயேசுவின் பிரியமே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கிலே உள்ளத்தில் நேசமே, இயேசுவின் பிரியமே, ஆத்தும நேசரே, புன்னேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே, ஆத்தும நேசரே, புன்னேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கிலே உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் பிரியமே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கிலே உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் பிரியமே. ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான இந்த வியாழக்கிழமை ஆண்டவரே, அருமையான இரவு நேரத்திற்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான ஆராதனையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும், எங்களுடைய புலம்பல்கள் எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவனம். நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து எங்கள் அழுகைகள் எல்லாவற்றையும் வேறு ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ண போகிற தயவுகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, எத்தனையோ ஜனங்களுக்கு நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், எத்தனையோ பரிசுத்தவான்கள் அழுகையினுடைய பள்ளத்தாக்குகளுக்குள்ளாய் கடந்து போகும் போதெல்லாம் என் ஆண்டவராகிய தேவனை ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறதையா, அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறபடியினால் ஆண்டவர் இந்த அழுகையினுடைய பள்ளத்தாக்குகளுக்குள்ள யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்கிறார். இந்த அழுகையினுடைய பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நமது பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ, சமாதானமாய் வாழ, விடுதலையோடு வாழ, மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவர் உதவி செய்யும். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்.
கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அவ்விதமான மகிழ்ச்சியினுடைய நாட்களை ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று தமது சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பா. எந்த சூழ்நிலையில் இருந்து இந்த ஆராதனைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ தமது பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டாம். நான் உன்னை அதிசயங்களை காணும் பண்ணுவேன் என்று சொன்னீங்க. தமது பிள்ளைகளுக்கு அற்புதமான அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்யும். பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், சமாதான குறைவுகள் மாறட்டும். பிரத்யேகமாய் இந்த கொரோனா என்கிற இந்த வைரஸ் கிருமினால் எத்தனை பாதிப்புகள் ஆண்டவரை, எத்தனை அழுகையினுடைய பள்ளத்தாக்கின் அனுபவங்களை ஆண்டவர் எல்லாம் மாற பண்ண தேசத்திலும் கர்த்தர் மிகப்பெரிய சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க போகிற தயவுகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உமது நாமத்திற்கு மகிமை வரட்டும். துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் மறுபுறமான ஐக்கியமும் சிநேகமும் சமாதானம் இன்று மற்றும் நம் அனைவரோடும் நிறைவாக நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.